அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அரசியை கூட்டிட்டு காலேஜ் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு வரும்போது நம்ம பாண்டியன் வந்து என்னை கடையில விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட சொல்ல, உடனே நம்ம மயில் என்ன பண்றாங்கன்னா ரொம்ப தீவிர யோசனையில இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், ஆனால் நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்க கூடாது மாமா. நீங்கள் வந்து எல்லாரையும் ஒரு மாதிரி பார்க்குறீங்கலாம் எனக்கு தெரியும். ஆனால் நிலவித்த வயல்லேருந்து மாமா சரவணன் மாமாவுக்காக எதுவுமே நீங்கள் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து கேட்டுப்படுறாங்க. உடனே இதை கேட்டதுமே பாண்டியன் ஒரு நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. என்னடா இது, நம்ம பசங்களுக்கு நம்ம சமமாக பார்க்குவோம் தான் சொல்கிறோம், ஆனால் இதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத மயில், சரவணனுக்கு என்ன பண்ணணுமோ அதை என்னால் கரெக்டான நேரத்தில் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மாமா நான் கேட்டேனே நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏதோ தோணுச்சு அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சமாதானப்படுறாங்க நம்ம மயில். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம அரசி சந்தோஷமாக காலேஜ் போயிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம குமார் வந்து எப்படியாச்சும் நம்ம அரசியை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பாட்டி நீ வேணா உங்கள் வீட்டில் பேசு பாட்டி, நான் வந்து அரசியை கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சக்தியில் ஒரு பக்கம் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. உனக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சாடா, முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப இருந்தவங்களே அந்த குடும்பம் தான், அவங்கள போய் சம்மந்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தி பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கண்டபடி பேசிடுறாரு நம்ம சக்தியில் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாட்டி வந்து, டே சக்தி கொஞ்சம் பொறுமையாயிருடா, அவன் ஏதோ மனசில் தோணுது சொல்லிட்டா, நீ ஏன் அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டுற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா ஒரு பக்கம் சொல்ல, உடனே குமார் வந்து, இங்கே பாருங்கள், அவள் தான் என்னை ஜெயிலுக்கு அனுப்புறான்னு சொல்கிறது மட்டும் தானே உங்களுக்கு தெரியுது, அதை தாண்டி அவள் அப்படி பேச காரணமே நான் தானே, அவளை நம்ப வச்சு ஏமாத்திருக்கேன், அதெல்லாம் போனால் போகட்டும், நீ என்னை மன்னிச்சு தண்டனையிலேருந்து விடுவிச்சிருக்கா, அப்படி இருக்கிறப்ப அவளுக்கு நான் எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கேன், ஆனால் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு அவளை பார்த்துக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன், அதனால் நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற முடிவை நம்ம குமார் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மாறி வடிவில் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா நம்ம வீட்டையே சுற்றி வந்தப்போ அவளோட அருமை பெருமை என்னங்கிறது தெரியல, இப்போ ஜெயிலில் போகாமல் காப்பாற்றிட்டதுனால அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை அவளோட சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக நீ இப்படி யோசிக்கிறியான்னு சொல்லிட்டு அவங்களாம் பல கேள்விகளை கேட்குறாங்க. இந்த மாதிரி பல ப்ராப்ளங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக நம்ம குமார் அரசுக்கிட்ட மீண்டும் அவரோட காதலை தெரியப்படுத்த போகிறாங்க. அப்படி தெரியப்படுத்தும் போது நம்ம அரசு அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.